தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் முன்னிட்டு யாக்கோபின் ஏணி என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்த 2 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்க நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் சொன்னார். அப்படியானால் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் முதலாவதாக தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்த்த ஒரு நபர் யாக்கோபு என்று சொன்னேன். யாக்கோபு ஒரு ஏணியை கண்டார். அந்த ஏணியில தான் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஏணியை போல அல்லது ஏணிக்கு ஒப்பாக நிழலாட்டமாக நாம அந்த ஏணி என்பது யாருக்கு ஒப்பாக இருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அந்த ஏணி தான் வானத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு ஏணியாக இருக்கிறது. அந்த ஏணியில தான் தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அந்த ஏணியின் உச்சியில நின்று மேலே நின்று தான் கர்த்தர் பேசினார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் வானத்தையும் பூமியையும் தேவனையும் மனுக்குலத்தையும் இணைத்தவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கப்பட வேண்டும். அவர் நிமித்தமாகவே நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே அந்த ஏணி என்பது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக அங்கே சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் கர்த்தர் தன்னை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தன்னை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தினதாக பார்த்தோம். அதில் அவருடைய உறவும் அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய உண்மையும் அங்கே இருந்ததாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்தும் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த நாளில் அந்த தேவன் பேசின பிற்பாடு யாக்கோபு தேவனிடத்தில் என்ன சொல்றாரு அப்படின்றத பற்றி இந்த நாளில் நாம தியானிக்க போகிறோம். கவனிங்க, அவர் ஒரு 3 முக்கியமான காரியத்தை இன்றைக்கு யாக்கோபு சொல்லுகிற அந்த காரியங்கள்ல இருந்து நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். அங்க யாக்கோபு தேவனோடு கூட என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவர். நல்ல கவனிங்க, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன்.
இதை நான் அறியாதிருந்தேன். நல்லா கவனிங்க, என்னுடைய செய்தியினுடைய முதல் குறிப்பு என்னன்னா தேவனை அறிகிற அறிவு. யாக்கோபனுடைய வாழ்க்கையில யாக்கோபு அவனுடைய பெற்றோர் ஆண்டவரை அறிந்தவர்கள். அவனுடைய தாத்தா ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனாலும் கூட கர்த்தரை அவன் என்ன பண்ணல, அறியல. கர்த்தர் அந்த ஸ்தலத்துல இருக்கிறார் என்பதை அவன் அறியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் சொல்லுவேன், கர்த்தரை அறிகிற அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கவனிங்க, பல நேரங்கள்ல இந்த உலகத்துல நம்ம அநேக அறிவை நாம் அடைய விரும்புகிறோம். அதனால தான் பிள்ளைகளெல்லாம் நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்ல கல்வியை கொடுக்குறோம். நல்லா கவனிங்க, ஏன்னா நமக்கு தெரியுது, நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைங்க எப்படியாவது படிச்சுக்கோன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்துடுறோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க வளரும் பொழுது அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் போட்டு உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படி 4 இங்கிலீஷில் 2 வார்த்தை பேசினவுடனே நமக்கும் ரொம்ப உள்ளம் ரொம்ப பூரிக்குது, நம்ம பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்த்து விட்டு என்னென்னவோ நம்ம செய்ய விரும்புகிறோம். நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் கம்ப்யூட்டர் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் படிக்க வைக்கிறோம், வேறு ஏதாவது நாலேஜ் கொடுக்கணும்னா நாலேஜ் கொடுக்குறோம், ஸ்போர்ட்ஸில் இன்வால்வாக இருந்தால் ஸ்போர்ட்ஸில் பண்ணுறோம். என்னென்ன திறமைகள் அவனுக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் நம்ம வளர்த்து விடுறதுக்கு விரும்புகிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு என்ன தெரியுது, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் அறிவாக இருந்தால் இந்த பூமியில் பிழைச்சிக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மைதான், அது இந்த உலகத்தில் உண்மை. கொஞ்சம் அறிவு இருந்தால் இந்த உலகத்தில் பிழைச்சிக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு நீங்களும் நானும் அவரை அறிகிற அறிவில் வளர்றோமோ, அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகுதோ, அன்னைக்கு தான் இந்த பூமியில நாம வாழ்வதற்கான சகலவித நன்மையும் நமக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நல்லா கவனிங்க, அவரை அறிகிற அறிவினாலே ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உள்ளத்துல சமாதானம் வேணும்னா அவரை அறிகிற அறிவுல நாம வளரணும். உள்ளத்துல சமாதானம் வேணும்னா, ஆண்டவருடைய கிருபையை அதிகமா ஒரு மனுஷன் சுதந்திரிக்கணும்னா அவரை அறிகிற அறிவுல நாம பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கிருபையும் சமாதானம் மாத்திரம் கிடையாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நல்லா கவனிக்கணும். அப்ப அவரை அறிகிற அறிவின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது நமக்கு தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நாம வாழுகிறதற்கு பலவிதமான தேவைகள் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் தேவைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க? பிரைஸ் காட், ஆமென். இங்க யாருமே தேவைகள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கீங்களா? அப்படி எல்லாம் யாரும் இருக்க மாட்டோம். பலவிதமான தேவைகளோட தான் நாம வாழ்றோம். அனுதின தேவைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வதற்கான தேவைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒருத்தருக்கு தேவைகள் குறைவா இருக்கலாம், ஒருத்தருடைய தேவைகள் அதிகமா இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், தேவைகள் எவ்வளோ பெருசோ அது நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த தேவனை அறிகிற அறிவின் மூலமாக உங்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவனை அறிய தேவனை அறிகிற அறிவில் வளர வளர ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம வளர வேண்டிய ஒரு ஏரியா என்னன்னா, தேவனை அறிகிற அறிவில் வளரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே?
அல்லேலூயா. ஆமா, தேவனை அறிகிற அறிவில் வளரவனுக்கு தான் இந்த பூமிக்குரிய நன்மைகள், இந்த ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கட்டளையிடுவார். நல்லா கவனிக்கணும். அதனால தான் சபைக்கு வரும் பொழுது, சபையில் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நான் தேவனை அறிய அறிய என் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எனக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். நான் அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது என்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பலருக்கு அது தெரியறது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, சபைக்கு போகிறது ஏதோ சும்மா அது ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில ஆட்களுக்கு பைபிள் படிக்கிறதே அது ஒரு குதிரை கொம்பான விஷயம். ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, வேதத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கிறதான சத்தியங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அவரை அறிய 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 நீங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள்னால நிரப்பப்படுவீர்கள் என்பது சத்தியம். பிரைஸ் காட். ஆமென். அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்பவுமே மற்ற அறிவெல்லாம் கொடுக்கறது மாதிரி இந்த அறிவையும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்னா கொடுத்துடணும். இந்த அறிவு தான்ப்பா இந்த பூமியில வாழ்வதற்கு நீ வேண்டிய சகலத்தையும் கொடுக்கும். ஏன்னா சகல நன்மைகளும் இங்க இருந்து தான் வருது. பலருக்கு கவனிங்க, மெட்டீரியல் பிளெஸிங் இருக்குது. பல ஆட்கள் வெறும் பணத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தேவனுடைய கிருபை அவன் பெற்றில்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த மாதிரி மக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மக்களை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கவனிங்க, உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் இருந்துட்டா சந்தோஷம் வந்துடும், வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டா நமக்கு ஒருவேளை நிம்மதி வந்துடும் நினைக்கிறோம். இல்லை, பணம் இருக்கிற ரொம்ப பேர் சமாதானமாக இல்லை. வாழ்க்கையில் சகல விதமான சம்பத்துக்களையும் பெற்றிருக்கிற நிறைய பேர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை. அவருடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை, படுத்தா தூக்கம் அவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் நான் சொல்கிறேன், தேவனால் மாத்திரம்தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து தர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த தேவனை அறிகிற அறிவு அவ்வளவு முக்கியமானது. அதனால தான் பாருங்க, பவுல் தேவனை அறிகிற மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் என்ன பண்றேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் அவரை அறியணும்னா சிலவற்றை நான் என்ன பண்ணணும்னா நஷ்டம் என்று விடணும், சிலவற்றை குப்பையாக நான் எண்ண வேண்டியது இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, அவரை அறிந்து கொள்ளணும். ஒருவேளை இப்போ நீங்கள் பாருங்க, உங்களில் சிலர் அப்படி தான் இப்போ வந்திருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு வேலை இருந்திருக்கலாம், ஒரு ஓவர் டைம் இருந்திருக்கலாம், அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, அவரை நான் அறிந்து கொள்ளும்படியாக, நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவரை அறிகிற அறிவுக்காக இன்றைக்கு நீங்கள் என்ன இழந்திருக்கிறீங்களா, ஒரு நாள் வருமானத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த வருமானத்திற்கு மேலே உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்க அவரை அறிகிற அறிவுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. அதுல நீங்க வளரும் பொழுது தேவன் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள்னால, இந்த ஜீவனுக்கு வேண்டிய நன்மைகளினால உங்களை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவரை அறிகிற அறிவுன்றது ரொம்ப முக்கியம். யாக்கோபனுடைய வாழ்க்கையில அவரை அறிகிற அந்த அறிவு அவருக்கு எப்போ உண்டாச்சு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கும்போது உண்டாகல, தேவனை அவர் ஒரு நாளில் சந்தித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் நம்முடைய ஆண்டவர், அவரை தான் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க, நீங்க அவரை அறிவினால அறிந்திருக்கிறீங்க இல்லையா, அந்த அறிவை பற்றி சொல்லல, அவரை அனுபவத்தினால நீங்கள் அறிந்து கொள்ளணும், அந்த அறிவை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, தேவனை கேள்வியினால அறிகிற அறிவு வேற, தேவனை வெளிப்பாட்டினால அறிகிற அறிவு வேற. கேள்வியினால அறிகிற அறிவு இப்போ உங்களுக்கு உண்டா இருக்கிறது அப்படின்னா, உங்க அப்பா அம்மா சொன்னதை வச்சு, உங்க சபையினுடைய பாஸ்டர் சொன்னதை வச்சு, உங்க சண்டே கிளாஸ் அக்கா சொன்னதை வச்சு, உங்க யூத் லீடர் சொன்னதை வச்சு நீங்க ஒரு விதமா கர்த்தரை புரிந்து கொண்டிருப்பீர்கள், ஒரு விதமா கர்த்தரை அறிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த அறிவை பற்றி நான் பேசல. தேவனோடு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு உண்டாயிருக்க வேண்டும். அந்த உறவு எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க, அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அந்த அறிவு உண்டாகணும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் என்னைக்காவது தன்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்காரா?
நான் தான் கர்த்தர்னு அவரை தனிப்பட்ட விதத்தில் என்னைக்காவது நீ அறிஞ்சிருக்கிறியா? அப்படி அறிந்து கொள்ளலைன்னா இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அவரை அறிகிற அறிவு என்பது வெளிப்பாட்டின் மூலமா உங்களுக்கு உண்டாச்சுன்னு வைங்களேன். அப்பதான் கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியும். அறிவினால நல்லா கவனிங்க, மற்றவங்களுடைய போதனையினால உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாயிருக்கும் பாருங்க, அந்த அறிவு உங்களை இன்னும் தேவனோடு நெருங்கி சேர்க்காது. வெளிப்பாட்டின் மூலமாக உண்டாகிற அறிவு தான் உங்களை தேவனோடு நெருங்கி சேர்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. போதனையினால உண்டாகிற அறிவு உங்களை நெருங்கி சேர்க்காது, அது கொஞ்சமாக தான் சேர்க்கும். ஆனால் வெளிப்பாட்டின் மூலமாக உண்டாகிற அறிவு இருக்கு பாருங்க, வெளிப்பாடுன்னு சொன்னா அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தான் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா கவனிங்க, இப்படிப்பட்ட போதனைகள் கேட்பதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் தேவன் யார் என்ற அறிவு வரும். ஆனா அதை காட்டிலும் மேலானது என்னன்னா, தேவனே தன்னை யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் காட். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த வெளிப்பாடு சாதாரணமா உண்டாகாது. இந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து உண்டாகும். இந்த வெளிப்பாடு குமாரன் மூலமாக உண்டாகும். குமாரன் தான் அதை வெளிப்படுத்துவார். பிதாவின் மூலமா தான் அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். தேவனே தன்னை யார் என்று வெளிப்படுத்தினால் ஒழிய உங்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாகாது. படிங்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, குமாரனும் அவரைனா யார? பிதாவை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருத்தனோ பிதா இன்னார் என்று அறியான். பிதாவை இன்னார் என்று என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. குமாரன் கொடுக்கணும் அந்த வெளிப்பாடை. இவர்தான் தேவன் அப்படின்னு குமாரன் உங்களோட வாழ்க்கையில வெளிப்பாடு கொடுத்தால் ஒழிய உங்களால தேவனை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ளவே முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆகாருக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுடைய தேவனாகிய கர்த்தர்னு தெரியும். கர்த்தர் தான் ஆபிரகாமுடைய தேவன், கர்த்தர் தான் அவர் தொழுது கொள்றாரு, கர்த்தர் தான் அவருடைய ஆராதனைக்குரியவர்ன்றதெல்லாம் ஆகாருக்கு தெரியும். ஆனா ஆகார ஒரு நாள் ஆபிரகாம் துரத்தி விட்ட பொழுது, ஆகார் ஒரு நாள் வனாந்தரத்தில், ஆகாரு நீ எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய்னு கர்த்தர் ஒரு நாள் கேட்டாரு. அப்படி கேட்ட மாத்திரத்தில் அவ சொன்னா, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி, அல்லேலூயா, என்னை கண்டவரை அவளுக்கு இப்பதான் அவ கண்களே திறக்குது. அவர் யார் தெரியுமா? என்னை கண்டவர், என்னை காண்பவர், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர், என்னுடைய நெருக்கங்களை அறிந்தவர், என்னுடைய தனிமையை அறிந்தவர், என்னுடைய அடிமைத்தனத்தை அறிந்தவர், என்னுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலை அறிந்தவர், என்னை கண்டவர், என்னுடைய இந்த வருத்தத்தின் நாளை அவர் கண்டார். ஆகாருக்கு கர்த்தர் காண்கிறவராக வெளிப்பட்டார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் யெகோவா ஈரேவாக வெளிப்பட்டார். ஒரு நாள்ல தன்னுடைய ஒரே பேரான மகனை பலியிட போன பொழுது அந்த மகனை பலிபீடத்தில் கிடத்தி இருக்கிறார். கர்த்தர் அங்கே அவனோட பேசுறார், ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே அவன் சொல்றான், யெகோவா ஈரே. அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரே தேவன், என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என்னுடைய பலிபீடத்திற்கு நான் என் பிள்ளையை கொடுக்கிறதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை நீர் கொடுக்கிற தேவன். அவன் தனக்கு தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்பாட்டை அவன் பேராக வைக்கிறான். மோசேக்கு கர்த்தர் ஒரு நாள்ல தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தோமாவுக்கு அவர் தன்னை ஒரு எஜமானனாக வெளிப்படுத்துகிறார். அவரை பார்த்த உடனே சொல்றாரு, ரபூனி அப்படின்னு சொல்றாரு.
என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்றார். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் அப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? உங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த அறிவு கேள்வியினால் உண்டான அறிவா, வெளிப்பாட்டினாலே உண்டான அறிவா? கேள்வியினால உண்டான அறிவா இருந்தால் நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கேள்வியினால உண்டான அறிவா இருந்தா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஏன்னா நீங்க வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. கேள்வினால கவனிங்க, நீங்க கேள்விப்படுறது கொஞ்சம், அதை உங்களுடைய கண்கள் காணும். உங்களுடைய சொந்த கண்களால் நீங்க பார்த்தீங்கன்னா தான். சாலமோனை குறித்து சேபா ராஜஸ்திரி சொல்லும் பொழுது சொல்லுவா, என் செவியில நான் கேட்டது கொஞ்சம், என் கண்களில் நான் பார்க்கறது மிகுதி அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி தேவனை குறித்து நீங்களும் நானும் மற்றவங்க எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது, அது கொஞ்சம் தான். பர்சனலா நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்க உங்களுடைய கண்களால உங்களுடைய வாழ்க்கையில தேவனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அறிகிற அறிவு வெளிப்பாட்டினாலே உண்டாக வேண்டும். கேள்வியினாலே உண்டாவதை பார்க்கிலும் வெளிப்பாட்டினாலே உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சம்டைம்ஸ் நல்லா கவனிங்க, சிலருக்கு இந்த கேள்வி அறிவு வரும் பொழுதே வெளிப்பாடு வந்துடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சிலருக்கு என்ன ஆகும்னா, இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே வெளிப்பாடு கிடைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, வசனத்தை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தை அப்படி தாகத்தோட கேட்டீங்கனாலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். ஏன்னா லீதியாள் என்கிறதான ஒரு சகோதரி வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கர்த்தருடைய இருதயத்தை திறந்துட்டாரு. எம்மாவு என்கிறதான ஊருக்கு போகிற வழியில சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வாக்கியங்கள்லாம் கேட்டாங்களாம். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சில நேரத்தில் வசனத்தை தாகமா கேட்டீங்கன்னா, வசனத்தை வாஞ்சையா கேட்டா கூட கேள்வியின் மூலமே கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுத்துருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். யாக்கோபு அந்த நாளில் அந்த ஸ்தலத்தில் தேவனை அவன் அறிந்து கொண்டான். தேவனை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அவன் 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 அடுத்த லெவல் என்ன தெரியுமா பண்றான்? கர்த்தரை அறிந்ததுனால அடுத்தது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரை அறிஞ்சிட்டா, அவரை அறிந்தவன் அவரை ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ரெண்டாவது கவனிங்க, தேவனை அறிகிற அறிவு உண்டான உடனே தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவனுக்கான ஆராதனை. முதல்ல அறிவு, ரெண்டாவது ஆராதனை. கவனிங்க, இப்போ ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அறிவு வந்து ஆராதனை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹலோ, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அறிவு வந்த ஆராதனை தானா வரும். அப்ப சில நேரங்களில் சபையில் நம்மால் என்ன பண்ண முடியலன்னா ஆராதிக்க முடியல. நல்லா கவனிங்க, ஏன் ஆராதிக்க முடியலன்னா நம்ம இன்னும் அவரை யாருன்னு என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. கவனிங்க, நம்ம ஃபேவரட் ஹீரோவை பற்றி நமக்கு தெரியுது. சினிமாவில் நம்முடைய ஃபேவரட் ஹீரோ வந்தார்னா நம்ம எரியாமல் நம்முடைய கைகளும் கால்களும் ஆடுகிறது, நம்முடைய கைகள் விசில் அடிக்குது, அவரை ரசிக்குது. காரணம் என்னன்னா, அவரை அறிஞ்சிருக்கிற அளவுக்கு கூட நம்முடைய ரியல் ஹீரோவை பற்றி நம்ம அறியல. அதான் வருத்தமே. அல்லேலூயா. ஆமா, கிரிக்கெட் வீரர், உங்களுக்கு விருப்பமான ஒரு பிளேயர் கிரிக்கெட் ஆடுறாருன்னா உங்களுடைய கண்கள் அவரை ரசிக்கும். ஏன்னா நீங்க அவரை அறிஞ்சிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அவர் நல்லா விளையாடுவார்னு உங்களுக்கு தெரியுது. ஆகவே நீங்கள் அவரை ரசிக்கிறீங்க. உங்களுடைய உள்ளம் வந்து அகமகிழுது. அதை நீங்க உங்களுடைய எல்லா உணர்வுகளோடும் வெளிப்படுத்துறீங்க. அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஏன் ஆராதிக்க முடியலன்னா, ஏன் உங்களால பாட முடியல, ஏன் உங்களால கை தட்ட முடியல, தேவ சமூகத்துல ஏன் குதூகலமா இருக்க முடியலன்னா நீங்க இன்னும் அவரை அறியலன்னு அர்த்தம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனை அறிகிற அறிவு உண்டான உடனே, தேவனை அறிகிற அறிவு வந்ததுக்கு பிறகு அடுத்த லெவல் என்னன்னா ஆராதனை. இப்ப பாருங்க, அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். கவனிங்க, ஆராதனை என்பது எப்படி இருக்கணும்னா அறிவு வெளிப்பாட்டினால உண்டாகணும், ஆராதனை அன்பினால உண்டாகணும். பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை எதனால உண்டாகணும்? ஆராதனைன்னு சொன்னா அங்க கவனிங்க, பாடல் ஆடல் எல்லாம் ஆராதனை தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இங்க ஆராதனைக்கு என்ன அர்த்தம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? 28ஆம் அதிகாரத்துக்கு தயவு செய்து வாங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆராதனையில இங்க முக்கிய அம்சம் என்னன்னா, படிங்க பார்க்கலாம். 18வது
வசனத்தை படிக்கலாமா? அதிகாலையில் யாக்கோபு எழுந்து அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. அப்படியானால் நல்லா கவனிங்க, முதல்ல அதிகாலையில எழுந்து எப்படி எழுந்தாரு? உங்களை மாதிரியே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை மாதிரியே. ஹல்லேலூயா. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவர் எழுந்திருக்கிற பழக்கம் அவருக்கு உங்களை மாதிரியே. பிரைஸ் காட். அலாரத்தை வச்சுட்டு திரும்ப அதை ஆஃப் பண்ணி எழும்புற ஆளு இல்லை நம்மெல்லாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை தரிசித்த மாத்திரத்தில் தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு உண்டான உடனே அவனுடைய இருதயம், நல்லா கவனிங்க, தேவனை தரிசித்தவனால அதுக்கு பிறகு தூங்க முடியாது. தேவனை தரிசித்தவனால அவனுடைய இருதயம் அதுக்கு பிறகு தூங்காது. அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்துகிட்டு இருக்கும். இந்த தேவனை சந்தித்த உடனே என் தேவனோடு நான் ஏதாவது பேசணுமே, தேவனோடு ஏதாவது சம்பாஷிக்கணுமே என்கிறதான எண்ணம் தான் இருதயத்தில் ஓடுமே தவிர அவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது. தூக்கம் அவனுக்கு இன்பமாய் இருக்காது. தேவ சமூகத்துல தேவனோடு உறவாடுவதை விட ஒரு மனுஷனுக்கு தூக்கம் இன்பமா இருக்காது. அப்படி இன்பமா இருக்குதுன்னு சொன்னா அவனுக்கு இன்னும் சரியான ரெவலேஷன் கிடைக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர், நீங்க பாருங்க, பைபிள்ல எந்த தேவ மனுஷங்களையும் நீங்க தேடி பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட கர்த்தர் பேசுவார். ஆபிரகாமே, உன் பிள்ளைய உன் ஏக சுதன் என்றும் பாராம ஒரே பேரான உன்னுடைய குமாரனை கொண்டு போய் எனக்கு பலியிடுன்னு சொன்னான். என்ன சொன்னாரு? பலியிடுன்னு சொன்னாரு. ஆனா பலியிடுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் அதிகாலையில இருட்டோட எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி புறப்பட ஆரம்பித்தான் என்றால் கவனிங்க, பலியிடுறதுக்கு இவ்வளவு காலையிலேயே போவாங்க. எஸ், கர்த்தர் இடைப்பட்டுட்டார்னா, கர்த்தரை ஒரு மனுஷன் சந்திச்சுட்டானா அவனுடைய இருதயம் அதுக்கு பிறகு தூங்காது. அல்லேலூயா. அதிகாலையில இருட்டோட எழுந்து தேவ சமூகத்துக்கு நான் எப்ப வருவேன், கர்த்தருடைய சந்நிதியில வந்து நான் எப்ப நிற்பேன், அவருக்கு நான் எப்ப என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன், எப்பொழுது என்னுடைய பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி அவனுடைய இருதயம் ஆசையினாலும் தாகத்தினாலும் காதலினாலும் அன்பினாலும் பொங்கி வழியும் தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமாங்க, தேவனை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இது சாதாரணமாக வராது. தேவன் பேரில் இருக்கிற பற்றுதனாலே உண்டாயிருக்கும். தேவன் பேரில் இருக்கிற ஆசைனாலே அது உண்டாயிருக்கும். அப்படித்தான் அதிகாலையில் எழுந்து கவனிங்க, இரவுல படுத்து கொஞ்ச நேரம் தூங்கி நித்திரை தெளிந்த உடனே விருட்டன்னு எழுந்துட்டான். கர்த்தருக்கு இப்ப நான் ஏதாவது செய்யணும். என்ன செய்ய போறேன்? ஆராதனை செய்ய போறேன். ஆராதனை செய்யறதுக்கு கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் ஆராதனை அப்படின்னு சொன்னா அதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அவன் தன்னுடைய கையில் இருக்கிற ஒரு எண்ணெயை எடுத்து என்ன பண்ணானா, அந்த கல்லின் மேல் வார்த்து. நல்லா கவனிங்க, ஆராதனையில ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த எண்ணெய் எதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. நல்லா கவனிங்க, இந்த எண்ணெய் எதுக்காகனா, இவன் நெடுந்தூரம் பிரயாணம் போகிறான். இந்த நெடுந்தூர பிரயாணத்துக்கு இவனுக்கு வழித்துணையா இருக்கிறது இந்த எண்ணெய் மட்டும்தான். இந்த எண்ணெய் இவனை பாதுகாக்கும். இந்த எண்ணெய் இவனுடைய ஜீவன் போகாம இவனை காப்பாற்றும். அதுதான் அதற்காகத்தான் அந்த எண்ணெய். ஏன்னா வெயிலின் உஷ்ணத்தினால அந்த மனிதர்கள் அங்கே சுருண்டு விழுந்து மரித்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த வெயிலுக்கு தன்னுடைய தலையில குளிர்ச்சி உண்டாகும்படியாக அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த எண்ணெய் கொடுக்கப்பட்டது. அப்ப இவனுக்கு ஜீவன் அந்த எண்ணெயில இருக்கு. அப்ப இந்த எண்ணெயை எடுத்து அவன் என்ன பண்றான் தெரியுமா? கற்பாறையின் மேல, அந்த கல்லின் மேல என்ன பண்றான்? வார்க்கிறான். ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்றால் என் ஜீவனை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுவது, என் ஜீவனை தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பது. ஆராதனை என்பது ஆடல் பாடல் மட்டுமல்ல. ஆராதனை என்பது இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது. இதெல்லாம் ஆராதனை தான். ஆடலும் பாடலும் தான் ஆராதனை. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஆராதனை, கைகளை தட்டுறது ஆராதனை, கைகளை அசைப்பது ஆராதனை. ஆனா இது எல்லாவற்றுக்கும் பிரதானமானது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பலாமா? நம்மை நாமே ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நல்லா கவனிங்க,
கவனிங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்லா கவனிக்கணும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? என் சரீரத்தை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்பது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் சரீரத்தை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாயா? உன் சரீரத்தை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. நல்லா கவனிங்க, என் சரீரத்தினால நான் என்ன பண்றேன்னா கர்த்தரை ஆராதிக்கிறேன். காரணம் என்னன்னா, என் சரீரத்தின் எல்லா அவயங்களையும் நான் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் கண்கள் கர்த்தரை காணும். ஆமென். என் வாய் அவரை துதிக்கும். அவரை துதிக்கிறதுக்கு தான் இந்த வாய், அவரை பாடுறதுக்கு தான் இந்த வாய், அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த கரங்கள், அவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு தான் இந்த கால்கள், அவரை உயர்த்துவதற்கு தான் இந்த உள்ளம். இந்த உள்ளத்துல வேற யாருக்குமே இடம் இல்லை. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6066 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.